ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே 6 o'clock எழுந்துருவேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, எறா தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறதையும் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சைடில் நான் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா 4 தக்காளி எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது தக்காளியும் நறுக்கி வச்சிட்டேன். 4 தக்காளி. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட வந்து ஒரு கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்தா கொஞ்சம் வாசனை நல்லா இருக்குங்க, அதுக்காக புதினா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து வதக்கி விட்டுடலாங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ எறா வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். சின்ன பொடி பொடி எறா தாங்க. இப்போ இவ்வளோ எறாவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் 50 ருபீஸ் தான். இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன சின்ன எறாவாக தான் இருக்கும். இப்போ சாப்பாடு வந்து வெந்துடுச்சுங்க. இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடை வடிச்சிடலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு எறாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். எறா சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு வர வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் கடலைப்பருப்பும் கொஞ்சம் பருப்பும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வந்து கூட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் லைட்டாக சாம்பார் மாதிரி தான் செய்ய போகிறோம், கொஞ்சம் தனியாக. அதில் வந்து நறுக்கின ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஒரு பெருங்காய கட்டி, இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக இருந்தது. அது உள்ளே இருக்க விதெல்லாம் பிஞ்சாக தான் இருந்தது. ஸோ அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுருச்சுங்க இந்த எறா தொக்கில். ஸோ நம்ம எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது 4-5 விசில் விட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கடைஞ்சிட்டு அதில் நறுக்கி வச்சுருந்த பீர்க்கங்காவை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகா பொடியும் சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதில் தாளித்து அதில் சேர்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காய் குழம்பு இதில் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃபனுக்காக செய்திருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு ஒரு தோசையும் இந்த பீர்க்கங்காய் போட்டு வச்சுருக்க அந்த சாம்பாரையும் அவளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். பீர்க்கங்காய் சாம்பாரும் தோசையும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.